ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. நம்ம மூளையில இருக்கிற தீர்க்கப்படாத விஷயங்கள், பயங்கள் இதெல்லாம் தான் கனவுகளா வெளிப்படும். இதுக்கு சயின்டிஃபிக்கா பல காரணங்கள் இருக்கு. எனக்கு இருக்கிற சந்தேகம், தினமும் என் கனவுல வர்ற அந்த கண்கள் யாரோடது? என்னை காப்பாத்துங்க என்ன கெஞ்சற அந்த அழுகை என் கண்ணீர் தான் அந்த ரத்தமா? என்னோட கணிப்பு சரியா இருந்தா நிச்சயம் அவன் இன்னைக்கு வெளியே வருவான். இன்னைக்கு 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 3 மாசமா அதை தவிர வேற எதுவுமே மாறல டாக்டர். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, கனவுகள் அப்படிங்கிறது வெறும் மாயை கிடையாது. அது நமக்கு கொடுக்கிற ஒரு அன்ரீட் மெசேஜ். உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் திரும்ப திரும்ப இந்த ஒரே கனவு ஏன் வருதுங்கிறது தானே. சயின்டிஃபிக்கா இத ஜைகார்னிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். நம்ம மனசுல ஏதோ ஒரு விஷயம் பாதியில நிக்குது, அதை இன்னும் சரியா கையாண்டு முடிக்கலன்னு நம்ம மூளை சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை என் ப்ராசஸ் பண்ண சொல்லி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபோல்டரை ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டா பேக்ரவுண்ட்ல அது எப்படி ரன் ஆயிட்டே இருக்குமோ அந்த மாதிரி. புரியுது டாக்டர், ஆனா சயின்டிஃபிக்கா இதெல்லாமே ஏன் திரும்ப திரும்ப வரணும்? வேற எதுவுமே புதுசா? நம்ம தூங்கும்போது நம்ம மூளை சும்மா இருக்காது. அன்னைக்கு நடந்த விஷயங்கள், பழைய நினைவுகள் அதையெல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்களால ஏத்துக்க முடியாத விஷயம் ஆர் ஒளிச்சு வைக்கிற விஷயம் மட்டும் லூப்ல மாட்டிக்கும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, the more you suppress the more you request. எதை நீங்க வேண்டான்னு தள்ளி தள்ளி வைக்கிறீங்களோ அதுதான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப வரும். அதை ஒரு கனவாவோ எதிரியாவோ பார்க்காம உங்க மனசு உங்ககிட்ட பேச நினைக்கிற ஒரு சீக்ரெட் லாங்குவேஜா பாருங்க. இந்த முடியாத கனவை நான் எப்படி முடிப்பேன்னு என்னால முடியல டாக்டர். இந்த உலகத்துல தீர்க்க முடியாததுன்னு எதுவுமே இல்ல. அந்த கனவை பார்த்து பயந்து ஓடுற வரைக்கும் தான் அது நம்மள துரத்தும். தைரியமா நின்னு கவனிச்சா அந்த கனவு காணாமலே போயிடும். இதை நிறுத்த நான் என்ன செய்யணும்? நம்ம மூளையில அமிக்டாலான்னு ஒரு பகுதி இருக்குது. சொல்ல போனா அதுதான் பயம், பதட்டம் இந்த மாதிரியான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துது. மெமரி கன்சாலிடேஷன். உங்க மூளை அந்த பயத்தை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுது. எண்டிங் என்னன்னு தெரியாததால உங்க மூளை அந்த ஒரே பக்கத்தை திருப்பிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேரு ரெக்கரிங் ட்ரீம். இதுல இருந்து தப்பிக்க அந்த கனவை பார்த்து பயப்படாம இந்த சிச்சுவேஷனை தாண்டி வர மாதிரி புதுசா ஒரு கனவை நீங்க உருவாக்குங்க. இட் மீன்ஸ் இமேஜின் யுவர் செல்ஃப்.
சங்கர், என்ன நடக்குது இங்க? சந்தோஷ் இங்க அக்யூஸ்டுங்கிற பேர்ல நீங்க சார்லின்னு யாரையோ சொல்றீங்க. ஆனா இங்க இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி அவனா வந்து சரண்டர் ஆயிருக்கான். முதல்ல நியூஸ் பாருங்க. சார், எனக்கு ஏதோ இது டபுள் சைட் கேமாக இருக்குமோன்னு தோணுது சார். சந்தோஷுக்கும் கதிர்வேலுக்கும் இடையில இருக்கிற மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிச்சா சந்தோஷை ஈஸியாக பிடிச்சிடலாம் சார். ரொம்ப நாளாக சந்தோஷோட வீட்டை சர்ச் பண்ணதில் கதிர்வேலும் சந்தோஷும் எடுத்த ஃபோட்டோ அண்ட் பேக்கில் இது வரைக்கும் நான் சந்தோஷ்கிட்ட பார்க்காத கேப், ஸ்பெக்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது அவன் இருக்கிற இடம் நாளைக்கு தெரியும். லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறேன், வாங்க. தப்புதான்டா, தப்புதான்டா, தப்புதான். ஒரு உயிரை மதிக்காதவங்களுக்கு பாடம் சொல்லித்தர வேற வழி எனக்கு தெரியலடா. வழி தெரியலையா? 4 பேரை தேடி தேடி கொல்றதுதான் நீ கண்டுபிடிச்ச வழியா? அந்த நாய்க்குட்டிங்க செத்தப்ப நீ துடிச்சது நியாயம்தான். ஆனா அந்த நியாயத்தை நிலநாட்ட நீ தேர்ந்தெடுத்த வழி இருக்கே. நீங்க எல்லாரும் அதை தெருநாயன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு அதுங்க தானே இந்த உலகத்துல மிஞ்சி இருக்கிற உண்மையான அன்பு. ராபிஸ் வருது, நாய் கடிக்குன்னு சொல்றீங்களே, என்னைக்காவது யோசிச்சிங்களா? மனுஷனுக்கு பசிச்சா தட்டில் இருக்கிறதா சாப்பிடுவான், அதுக்கு பசிச்சா அந்த தட்டையை கடிக்கும். அதுக்கு தெரியுமா எது சோறு பிளாஸ்டிக்னு? நான் லைக்காக ரீல்ஸ் போடுறாங்களே, நாயை கொல்லுங்க, நாயை ஊர் விட்டு விரட்டுங்கன்னு, அவங்களுக்கு தெரியுமா இந்த நாயோட வலி என்னன்னு? அந்த ரீல்ஸ் போட்டவங்க தப்பான ஒரு கருத்தை பரப்புனாங்க, ஆனா நீ அவங்க உயிரையே பறிச்சிருக்க. இப்போ அவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நாய்க்குட்டி செத்து போச்சுன்னா அதோட தாய் நாய் அந்த உடம்ப தாண்டாம 3 நாள் அங்கேருந்து பட்டினி கிடந்து அழுவும்டா. அந்த அன்பு மனுஷங்களுக்கு யாருக்காவது இருக்குமா? நீங்கள் ரேபிஸ் பற்றி பேசுகிறீங்க, ஆனால் மனுஷங்க மனசில் இருக்கிற வெறுப்புங்கிற ஒரு நோய் அதை விட கொடுமையானது. ஒருத்தன் ஒரு ரீல்ஸ் போட்டான், நாய்களை விசை வச்சு கொள்ளுங்கன்ட்டு. அடுத்த நாளே ஏன் தெருவில் நான் பால் ஊற்றி வளர்த்த 4 நாய்ங்க துடி துடித்து செத்து போச்சுடா. அதுங்க என்னடா பாவம் பண்ணுச்சு? வாயில்லாத தீவனுங்க. நான் அவங்கள கொல்லடா, இந்த சமூகத்தில் பரவி இருக்கிற விஷத்தை தான் கிள்ளி எரிச்சேன். என்ன சொன்ன? மனுஷங்க மனசுல வெறுப்புங்கிற நோய் பரவுதுன்னு தானே சொன்ன. அதே வெறுப்புங்கிற நோய் தான் இப்போ உன்னையும் கொலகாரனா மாத்திருக்கு. ஒரு நாய்க்குட்டிக்கு அடிப்பட திரும்பி கூட பார்க்காத இதே உலகம்தான் அதை அடிக்க சொன்னா மட்டும் ஒன்று சேருது. நான் எல்லாரையும் சொல்லடா, ஒரு குறிப்பிட்ட எல்லாரையும் சொல்றேன். நீ நாய்களை நேசிக்கிறேன்னு சொல்ற, ஆனா ஒரு உண்மையான டாக் லவர் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒரு நாய் நம்மளை வந்து கடிச்சாலும் அது பசியாலையா இல்ல பயத்தாலையான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மருத்துவம் பார்த்து மத்தவங்களை அது கடிக்காம இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவான். கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல கள்ள தூக்கியிருக்க. நாய்களோட உலகத்துல பழி வாங்குற குணமே கிடையாதுடா. ஒரு நாய் மேல ஒரு கள்ள தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த நிமிஷமே ஒரு பிஸ்கெட்டை தூக்கி போட்டான்னு வச்சுக்கேன், அதுவும் காலை சுத்தி சுத்தி வரும். அந்த மன்னிக்கிற குணம் கூட இல்லாம நீ அந்த நாயை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு அது இப்ப நீ நேசிச்ச அந்த நாய்களும் அனாதையா தான் நிக்க போகுது. எனக்கு அவங்க செஞ்சது வலியை கொடுத்துதுரா, என்னால தாங்க முடியல. அன்புக்காக ரத்தம் சிந்தணும்னு எந்த அதிகாரத்துல போட்டிருக்கு? இன்னைக்கு என்னை கைது பண்ணுவீங்க, நாளைக்கு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். நான் போனதுக்கப்புறமாவது அதை விலங்கா பார்க்காம ஒரு உயிராக பாருங்க. அவங்களுக்கும் இந்த பூமி சொந்தம்தான். அதுங்களுக்கு பேச தெரியாது, அதான் நான் பேசினேன். என் மொழி தப்பாக போயிடுச்சு. நம்ம 2 பேரும் லா படிக்கிறோம். சட்டம் எதுக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் மிருகமா மாறாம இருக்கிறதுக்கு தான். மிருகங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் மிருகமா மாறி நிக்கிற. இன்னைக்கு நீ கொன்னியே அந்த ஆளுங்க,
அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்கள சட்டப்படி நீ தண்டிச்சிருந்தா சமூகமும் பின்னாடி நின்றுருக்கும். இந்த வாயில்லாத ஜீவன்கள் மேல ஒரு அக்கறை வந்திருக்கும் மக்களுக்கு. ஆனா இப்ப பாரு, இந்த நாய் வளர்க்குறவங்க எல்லாம் இப்படிதான் கொலகாரனா சுத்துறாங்க அப்படின்னு அந்த நாய்க்கு மேல வெறுப்பு வர்றதுக்கு நீயே ஒரு காரணமாயிட்ட. அன்புங்கிறது ஒருத்தங்களை கொல்றதுல இல்ல, நம்மளை வெறுக்கிறவங்களையும் நேசிக்க வைக்கிறதுல இருக்கு. நீ கேட்டல்ல இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குன்னு. இதெல்லாம் மாறணும்னா ரத்தம் சிந்தக்கூடாது, ஈரம் கசியணும். நீ பண்ணது நீதி இல்லடா, வெறும் பழிவாங்கல். சட்டம் உனக்கு தண்டனை கொடுத்துரும். ஆனா உண்மையாவே பெரிய குற்றவாளி யாரு தெரியுமா? இந்த சமூகம்தான். ஆனா இந்த சமூகத்தை மாத்த வேண்டிய நம்மளே சதஞ்சு போயிட்டா அப்புறம் உண்மையாவே அந்த வாயில்லாத ஜீவன்களுக்காக யாரா போராடுவா? சாரிடா, 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 சாரிடா. சாரி சார், டார்கெட் மிஸ் ஆயிருச்சு. கன் ஃபயர் ஆகும்போது சங்கர் குறுக்க வந்துட்டார் சார். சந்தோஷ் தப்பிச்சிட்டான் சார். உன்னை இழந்தாதான் உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதை நம்பி என் திம்மியை தொலைச்ச எனக்கு கிடைச்சது என்னுடைய மிருகத்தனம்தான். என்னோடய ஃப்ரெண்டை நான் கொல்லணும்னு துணிச்சப்போ சரியாக பட்டுச்சு. யாரோ ஒருத்தர் என்னை கொல்ல வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு பதிலாக செத்தப்போ எனக்குள்ளே இருந்த மிருகத்தனம் செத்து மனுஷனாக மறுபடியும் பிறந்தேன். மிருகங்களோட உலகத்துக்கு மனுஷ பிரிவுகள் செஞ்ச தப்புக்கு அவங்கள தண்டித்த நானே எனக்கான தண்டனையை தேடி போனேன். எனக்கு இருந்த ஒரே நண்பனை கொலை பண்ண என்னை பார்த்து நான் நேசித்த ஒரு மிருகமும் ஏன் ஒரு எறும்பு கூட என் பாசத்துக்கு கட்டுப்பட்டு என்னோட இரையை எடுத்துக்கல. அதனால் நான் என்னையே இரையாக்க போகிறேன். அந்த கனவை பார்த்து பயப்படாம இந்த சிச்சுவேஷனை தாண்டி வர மாதிரி புதுசா ஒரு கனவை நீங்க உருவாக்குங்க. இட் மீன்ஸ் இமேஜின் யுவர்செல்ஃப், இமேஜின் யுவர்செல்ஃப், இமேஜின் யுவர்செல்ஃப். என்னோட கனவு தான் இந்த கதை, என்னோட கற்பனை தான் இதில் நடந்தது எல்லாமே. என்னோட பயம் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒவ்வொரு உசுரையும் நாம் எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறது தான். தவறான ஒரு கருத்தை பரப்பி அதனால் பாதிக்கப்பட்டவன் அதுக்கு காரணமானவனை கொலை பண்ணது, மனநலத்தை காரணமாக காட்டி இந்த சமூகம் ஒருத்தனை கொலைகாரனாக மாற்றினது. நன்றியுள்ள நாய்களுக்கு தானும் நன்றியோடு இருந்ததால் இந்த சமூகம் வச்ச பேர் சைக்கோ. என் கனவுல நான் யாரையும் கொல்லலை, நானே செத்துட்டேன்.